நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் அகாடமியில் இசை நிகழ்ச்சி வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா சாப்பிடணும்னு தோணும். இங்கே கேட்ரிங் சர்வீஸ் வந்து சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸ் தான் இங்கே நடத்திட்டுருக்காங்க. அது அமோகமான சாப்பாடு, அதாவது என்னென்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 25 வகைகளில் சாப்பாடு போட்டிருக்காங்க, அதாவது இலை சாப்பாடு. இங்கே வருடம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம்னு சொன்னாலே என்னென்னா அதாவது கடவுளுக்கான மாதம் தான் சொல்லணும். எல்லா மியூசிக் அகாடமிலையும் பார்த்திங்கன்னா இசை நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. இசை நிகழ்ச்சிகள் நடந்து முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சாப்பிடணும்னு தோணும். இன்றைக்கி வந்து என்னென்னா சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸில் என்னென்ன ஃபுட்டு நம்ம அதாவது கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜனவரி 8 வரைக்கும் மியூசிக் அகாடமியில் வந்து இங்கே கேட்ரிங் போயிட்டு தான் இருக்கும். எல்லாருமே வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மினி மீல் சாப்பிட்ணுன்னு தோணும், ஒரு சிலருக்கு இலை சாப்பாடு சாப்பிட்ணுன்னு தோணும். நம்ம மினி மீல்ஸில் என்னென்ன வெரைட்டிங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டில் என்னென்ன வகைகள்ங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா டுடேஸ் லஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஹோட்டல் வெளியே வீக்கா இருந்தாலும் உள்ள ரொம்ப வெயிட்டா இருக்கே. உனக்கும் பசிக்குது எனக்கும் பசி. ஆமாண்ணே, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு ஒரு ஐடியா தரேன், கேட்குறியா? இங்கே ரவுண்ட் டேபிளில் இருக்கிறது எல்லாமே என்னென்னா மினி மீல்ஸ் வந்து வெரைட்டி போட்டிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா இலை சாப்பாடு இப்போ போயிட்டுருக்கு. கூட்டம் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ 11:30க்கே வந்து இங்கே வந்து கூட்டம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. மினிமம் வந்து ஒரு 70-80 பேர் இருப்பாங்க. லன்ச் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 11:30க்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம என்னென்ன வெரைட்டின்னு பார்க்கலாம். மினி மீல்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். மினி மீல்ஸில் என்னென்ன வெரைட்டிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கவுண்டர் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் மினி மீல்ஸ் மட்டும்தான். இது வந்து என்ன ரவுண்ட் டேபிளில் எல்லாருமே இப்போ சாப்பிட்டுருக்காங்க. மினி மீல்ஸில் பார்த்திங்கன்னா பூரி, பன்னீரில் வந்து ஒரு வெரைட்டி தராங்க, வடை தராங்க, கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், பீன்ஸில் பொரியல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது. என்னென்ன வெரைட்டிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கோவா கேசரி, இது ஆலு சப்ஜி, காராமரமாக வந்து கத்திரிக்காய், பச்சை காய், வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கு ஊறுகாய், பூரி, உருளைக்கிழங்கு சிப்ஸ். மினி மீல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெரைட்டி வந்து இருக்குது. பார்த்திங்கனாவே தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன, உருளைக்கிழங்கு சப்ஜி, லெமன் ரைஸ், பூரி, கோவா கேசரி, பொட்டேட்டோ சிப்ஸ், சாம்பார் சாதம், ஊறுகாய், கர்ட் ரைஸ், கத்திரிக்காயில் செஞ்சுருக்காங்க. இது காராமணி பொரியல். அதாவது மினிமம் சாப்பிடணும்னு விரும்புகிறவங்க 10 ஐட்டம் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கவே வந்து என்னென்னா டெம்டிங்காக இருக்குது. மினி மீல்ஸில் என்னென்ன வெரைட்டி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டீங்க. அடுத்தது வந்து என்ன, இலை சாப்பாட்டில் என்னென்ன வெரைட்டி அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகாடமியில் சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸில் வந்து நல்லா சாப்பிட்டு சார் வந்து என்னென்னா நான் பேசியே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம், ஐ எம் ஸ்ரீதரன், பேங்க் கேபிட்டல் ரிட்டையர்டு.
மியூசிக் ஆரம்பிச்சு 40 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். 40 இயர்ஸாக இருக்கிற கச்சேரி ரொம்ப பிரபலமாக பண்ணுறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அகாடமியில் கச்சேரி கேட்குற மாதிரி எங்கேயுமே இந்த சவுண்டு இந்த குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது. அடுத்தது சாப்பாடு. இது மட்டும் இந்த கேன்டீனில் வந்து மின்சி பத்மநாபன், அர்ச்சி நடராஜன் அவங்களாம் கேன்டீன் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் வந்து சாஸ்தா கேட்ரிங் போட்டிருக்காங்க. ரொம்ப பிரபலமான ஒரு சர்வீஸு. கவனிச்சே அவ்வளோ ஆசையாக வாங்கன்னு வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்க. வந்து ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஐட்டம், மத்தியானம் ஐட்டம், ஈவினிங் ஐட்டம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல கச்சேரி, நல்ல சாப்பாடு. ஒரு மனுஷனுக்கு வேண்டியது வந்து நல்ல சாப்பாடு, காசுக்குமே கச்சேரி. இது ரெண்டும் கிடைக்கும் மீட்டு கடையில் வந்து. இதோட எஸ்பெஷலி சாஸ்தா கேட்ரிங் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு ஓரளவு தெரியும் எனக்கு வந்து. ரொம்ப ஆசையாக வந்து எல்லோரும் கூட்டி பண்ணுறாங்க. வந்து டேஸ்ட் போய் சொல்லவே வேண்டியது வந்து அதெல்லாம் தெய்வ அனுகிரகம் தான். வந்து சபோச்சாரம் வந்தவுடனே வந்து இல்லைன்னா டிக்கெட் வாங்கி தான் உள்ள வரணும். இந்த டோக்கன் வாங்கி தான் அது போங்க சார், நாங்கள் சர்வ் பண்ணுறோம் சார். அந்த அன்பு யாருக்குமே வராது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக சாஸ்தா கேட்டு தெரிவிச்சிருக்கு. அதெல்லாம் ரொம்ப வெரி ரெக்யூட் வச்சு நைஸ் பண்ணியிருக்கேன் சாஸ்தா கேட்டு. தேங்க்யூ சார். இப்போ இங்கே நீங்கள் என்ன விதமான சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்டீங்க? எத்தனை விதமான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியும்? நான் வந்து காலையில் சாப்பிட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். அப்புறம் மத்தியானம் லஞ்சு. ஓகே. அப்புறம் ஈவினிங் வந்து இன்னைக்கு ஃபுல் டே வந்து சாஸ்தா கேட்டரிங் சர்வீஸ் தான். ஃபுல் டே வீட்டிலே கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஓ, 1 வீக்கே இதுதான். 1 வீக்காக இங்கே தான் சாப்பிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாஸ்தா கேட்டரிங் சர்வீஸில்? ஆமாம், நான் ரொம்ப வருஷமாக நான் ரெகுலர் கஸ்டமர். ஓகே. இப்போ தீபாவளிக்கு வந்து போடுவாங்க இது நிறைய. அப்புறம் ஸ்வீட்லாம் வந்து சாஸ்தா கேட்டரிங் தான் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி தான். நம்ம வீட்டில் ஒரு 2 பேர். தேங்க்யூ சார். நன்றி சார். சாஸ்தா கேட்டரிங் வந்து இங்கே மியூசிக் அகாடமியில் வந்து பிரமாதமான சாப்பாடு, எல்லா சாப்பாடு போட்டிருக்காங்க. நம்ம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Very nice, very tasty. Loved everything. Thank you. You enjoyed Absolutely. sweet and sambar. Sambar was very nice. The podi was excellent. The gongura was the gongura chutney was very nice. And the vada was also very It's a very Ma'am, nice first time you are coming or already you come every year. Always, every year. Every year. Thank you. It was a nice mixed palette of food. Very nice curated talent. Thank you. Ma'am, you enjoyed food? Pardon? You enjoyed it? Enjoyed? Yes, a lot. It's very, it's First not time you easy. came or already you came? No, it's not the first time. The food is okay. It's spicy, some hot, so I can eat something, but it's okay. I like the idea. We like this. Thank you to you. Very tasty. I mean, we feel, the music is so lovely and the food is so tasty. Overall, it's such an experience. Come every year to try. You are coming from ma'am? I'm from Kerala, but I live in Madras. It's a yearly treat to come. Thank you. Have you enjoyed food? I enjoyed it thoroughly. It was a fantastic cultural experience, and what better way than with friends to be around. And the place is so neat, clean, and the food is lovely. First time you came or already? I think I would say first time here. First time for a summer for me. For the music Very academy. nice, very good. Lovely experience, and the place is amazing. The performer was good, and the food is excellent. Ma'am, you want to tell something about food? Very nice it is, excellent. Every year Jayashree takes a pains to choose the dishes for us. It's fantastic. Thank you Music Academy also. The most looked forward for me time in December, and I love coming to this food. The food today is outstanding. I love every bit of it, every detail, everything, and I love the hospitality. As good as the food tastes. Rafsa Catering is really good. Their service, their food, the quality, the taste is excellent. Thank you. Thank you so much. சாஸ்தா கேட்டரிங் சர்வீஸில் பிரமாதமான சாப்பாடு சாப்பிட்டோம். மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். I'm Jayashree Ravi, founder of Palam Silks. இது வந்து எவ்ரி இயர் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கறது இந்த ஒரு மியூசிக் சீசன். நாட் ஜஸ்ட் அந்த கச்சேரி ஒரு பகுதின்னா, அண்ட் கம்மிங் ஹியர் அண்ட் ஹேவிங் த
இட்ஸ் ஃபேபுலஸ். இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயரும் கூட சாஷ்டா தான் பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷமும் சாஷ்டா தான். இங்கே நான் இப்போ இருக்கிறது மியூசிக் அகாடமியில். ஸோ இப்போ தான் ஒரு 3 days முன்னாடி ஐ brought another group. அது வந்து ஒரு ஓவர்சீஸ் விமென்ஸ் கிளப்னு. ஸோ நிறைய ஃபாரினர்ஸும் இருந்தாங்க. they really enjoyed the food and the concert here. And இப்போ just இன்னைக்கு வந்து I've come with a women's organization, another group of friends. அப்போ ஒரு 30 பேர், இப்போ ஒரு 25 பேர். All of them really enjoyed. And not just this, even last year that we really loved it. எங்க family, I don't know how many times we came here. வீட்ல சமைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மார்கழி எல்லாம். So wish I've really God bless this this caterers, and because அவங்க it's not just about the food, எவ்வளோ ஒரு வார்ம்த்தோட ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி கவனிப்பாங்களோ, நாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எப்படி ஒரு சொந்தக்காரங்க கவனிப்பாங்களோ அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஸோ ஐ ரியலி என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் அகாடமியில் இசை நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அது முடிஞ்சோன்னுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இலை சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இலை சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து ரெடி எடுக்கணும். இப்போ என்னென்ன ஐட்டம், அதாவது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 25 ஐட்டம் வந்து என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா பார்க்கலாம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது சொத்து பாயாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூரி சாப்பிட்டு பார்க்கலாம். பொடி வருது, பொடி சாப்பிடுறது. பூரி, ஆலு சப்ஜி சூப்பராக இருக்குது. இது கூட பருப்பு பொடி கூட போதும். பருப்பு பொடி கூட நெய் தராங்க. சூப்பராக இருக்குது. பண்ணலாம். சூப்பராக இருக்குது. பருப்பு பொடி கூட நெய் ஊற்றி சாப்பிட்றப்போ சுவையே தனியாக இருக்குது. இது வந்து என்னென்னா இது சாப்பிட்டீங்கன்னாவே வந்து ரொம்ப சரியாக இருக்குது. அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்குது. நார்மலாக பார்த்தோன்னா நம்ம முருங்கைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், இல்லைன்னா வெண்டைக்காய் சாம்பார், சௌச்சௌ காய்கறிலாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த சாம்பார் என்னென்னா பட்டாணி போட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது என்ன சாப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். வெஜிடபிள் வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. பட்டாணி சாம்பார் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். சாரி, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். காராமணி பொரியல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பசிக்காமையே எவ்வளோ சாப்பிட்றீங்களே, ஃபஸ்ட்டு சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு யோசிச்சேன். கண்ணு வைக்காதீங்க. காராமணி கூட என்னென்னா பாசிப்பருப்பு போட்டதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கத்திரிக்காய் ரொம்ப ஜாஸ்தியா ரசசாதம் நல்ல காம்பினேஷன். கத்திரிக்காய் தொக்கு அடுத்தது அவையும் தேங்காய் ஸ்மெல் நிறையா இருக்குது. சூப்பராக இருக்கா வேஸ்ட். அதே மாதிரி கோங்குரா சட்னி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துவையல் கொடுத்துருக்காங்க சாதத்து கூட சாப்பிட. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். துவையல் நல்லா இருக்குது. இது கூட பாயாசம் ஃபைனல். இது வந்து ஸ்வீட் பச்சடி, அதுவும் நல்லா இருக்குது. வடை வடை நார்மலாக பார்த்தீங்கன்னா சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். அப்படி இல்லை, ஆறுனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா இலையை என்ன வழி வலிக்கிறான்னு. நம்ம இருக்கிறோமேன்னு இலையை விட்டுட்டு போகிறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்போம். நமஸ்காரம், என் பேர் வெங்கடேசன், சாஸ்தா கேட்ரிங் சர்வீசஸ் போரூர்னு.
இது 8th year of மார்கழி சபா கேன்டீன், 2nd year in மியூசிக் அகாடமி. காலையில் 7 o'clockலேருந்து நைட் 10 o'clock போட்டு நான் ஸ்டாப்பாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 7 to 10 o'clock, 11 o'clockலேருந்து லஞ்ச் வந்து டெய்லி டிஃப்ரெண்ட் மெனு, ரிப்பீட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் சதையம், இளநீர் பாயசம், இடிச்சி புகிஞ்சி பாயசம், பாலட பிரதமன், பால் பாயசம், இந்த மாதிரி ஒரு மெனு. டெய்லி டிஃப்ரெண்ட் சாம்பார், டிஃப்ரெண்ட் கலந்த சாதம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் 3:30 மணிலேருந்து வெத்தலை பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, குல்கந்த், காஷி அல்வா, ஸ்வீட்ஸில் சப்போட்டா கேசரி, ஸ்ட்ராபெரி கேசரின்னு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கும் பிடிச்சா மாதிரி. நைட் டின்னர் பார்த்தோம்னா கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசை இருக்குது, ஆந்திரா ஸ்பெஷல் ஆந்திரா பெசரட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 30 different types of தோசாஸ், 10 different types of இட்லி, இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் என்ஜாய் த ஃபுட் வித் சாஸ்தா கேட்ரிங் சர்வீசஸ். மியூசிக் அகாடமியில் பார்த்தீங்கன்னா சாஸ்தா கேட்ரிங் சர்வீஸில் ஒரு பிரமாதமான சாப்பாடு வந்து இங்கே போட்டிருக்காங்க. அதாவது என்ன 25 ஐட்டம் நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டும் கிடையாது, அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுங்க. அதே மாதிரி ஜனவரி 8th வரைக்கும் இந்த பிரமாதமான இலை சாப்பாடு வந்து போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ், நைட் டின்னர், இது எல்லாமே வந்து இங்கே செஞ்சு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா இசை கச்சேரி பிரியர்கள் மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து யார் வேணாலுமே வரலாம். அவ்வளோ நல்லா ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.